மற்றொரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாசிக்குடாவுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உங்களையும் கூட்டிட்டு பாசிக்குடாவுல நான் போவோம். இலங்கையில காணப்படுற கடற்கரையிலேயே அலை இல்லாத கடற்கரை வந்துட்டு பாசிக்குடா கடற்கரை தான். இந்த பாசிக்குடா கடற்கரையில ஒரு கிழமைக்கு வந்துட்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வாரதா தெரிவிக்கப்படுது. இந்த பாசிக்குடா கடற்கரையில குளிக்கிறதுக்காக வேண்டி அதிகமான உள்நாட்டு சுற்றுலா பிரயாணிகள் அதிகமான பெருஞ்சா வராங்க. ஏன்னு சொன்னா இலங்கையில அலை இல்லாத ஒரு கடற்கரை, குறைஞ்ச அளவுல அலை அடிக்கக்கூடிய கடற்கரை, அதுவும் இல்லாம அழகான கடற்கரை எதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாசிக்குடா தான். கடற்கரையோட அழகு இருக்குதானே, அது வேற லெவல். ஒரு கனவாவே இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா பாசிக்குடாக்கு வாரன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துச்சு. கொரோனாக்கு முதல் பாசிக்குடா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் அழகா காணப்பட்டுச்சு. இப்போ பாக்குறத விட பாசிக்குடா வந்துட்டு மிகவும் அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பிரயாணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் அதிகமா வர இடமாவும் இந்த பாசிக்குடா இருந்துச்சு. இந்த கடற்கரை அழகா பாருங்க. பாசிக்குடா 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 தான் இவ்வளோ அழகா இருக்கு. வேற லெவல் அழகு அந்த பாசிக்குடா. பார்க்கறதுக்கு சும்மா அப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பாசிக்குடா. இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடமாகவும் இந்த பாசிக்குடா காணப்படுது. நாங்க வந்த 12 மணி, இன்னும் கொஞ்சம் கிரௌட் ஆகணும். 4 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பாசிக்குடாவில் வந்துட்டு நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஃபுல்லா வந்துட்டு இந்த பாசிக்குடா ஃபுல்லா வந்துட்டு ஆக்கோலா தெரிப்பாங்க. ஏன் இந்த பாசிக்குடா கடற்கரையில வந்துட்டு அலைகள் குறைவாக காணப்படுதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாசிக்குடா கடற்கரை வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு வளைவான பிரதேசத்துல, குடா போன்ற ஒரு அமைப்பு வரைபடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வளைவான பிரதேசத்துல இந்த பாசிக்குடா கடற்கரை காணப்படுற காரணத்தாலதான் இந்த பாசிக்குடா கடற்கரையில வந்துட்டு அலைகள் குறைய, அலைகளின் ஆபத்து இல்லாம எந்தவித ஆபத்துகளும் இல்லாம இந்த கடற்கரையில மிக நீண்ட தூரம் போய் வந்துட்டு நம்ம குளிக்கலாம். பாசிக்குடா அப்படியே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பாசிக்குடாவில் காணப்படுது. இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னால் செக்இன் ஆகி செக் அவுட் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு 50,000 சிலவாகும் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகமா சுற்றுலா விரும்புறவங்க, இயற்கையை விரும்புறவங்க, அது மட்டும் இல்லாம பீச் சைட்டை விரும்புறவங்க எல்லாரும் கட்டாயம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பாசிக்குடா. நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க பார்க்கிறதுக்கு. செல்ஃபி ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நம்ம வந்துட்டு ஜெட் போட் போறேன்னு சொன்னா போகலாம், ஃபெமிலியா போட்டிங் பண்றேன்னு சொன்னா பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக வேண்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்குது. சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம அங்கேருந்து பாசிக்குடா அங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு வந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ அந்த மூளைக்கு போய் அதையும் பார்த்துட்டு ஒரு தீவு மாதிரி ஒன்று விலங்கு, அந்த தீவுக்கு போய் அந்த தீவில் என்ன இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு போய் குளிக்க போகிறோம். நம்ம தண்ணியை பாருங்க எவ்வளோ கிளியராக விலங்குன்னு சொல்லி போட்டு, எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லி போட்டு பாருங்க தண்ணி, எவ்வளோ கிளியரா. ஒரு விஷயத்த ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்க, இந்த விலங்கு தானே வெள்ளையா, இது ஃபுல்லாக சங்கு. எவ்வளோ சிப்பி வந்துட்டு கரையோதுங்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும்.
எப்படி பாசிக்குடா வளைவு இதுக்குள்ளே தான் பாசிக்குடா இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் இஞ்சால ஃபுல்லாக வந்துட்டு பாசிக்குடா இது வந்துட்டு கடல் எஜ் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வேகமாக அலை அடிக்குது இஞ்சால சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் ஆகிருக்கு பாசிக்குடான்னு சொல்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு குடா அமைப்புக்காக வேண்டி தான் பாசிக்குடான்னு சொல்கிறது படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே தங்கமே ஞான தங்கமே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே